शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு பரிகாரம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல என்ன பண்ணுனா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கக்கூடியதுதான். 12 மாதங்கள்ல வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி பிறப்பு நாள் அன்று வைகாசி 1ஆம் தேதி, ஆவணி 1ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி, மாசி மாதம் 1ஆம் தேதி, அந்த நாள்ல பெருமாளை போய் வழிபடுறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கூடிதான். இந்த 4 நாட்கள்ல மாத பிறப்பினுடைய முதல் நாள் இரவு 1:30 மணியிலிருந்து மாத பிறப்பன்று, இப்ப உதாரணத்துக்கு அடுத்த வரக்கூடிய கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி வர திங்கட்கிழமை அன்னைக்கு வரும் இல்லைங்களா? அன்னைக்கு 1ஆம் தேதி காலையில 10:30 மணி வரைக்கும் நீங்க அந்த பூஜையை பண்ணலாம். நார்மலான ஒரு வழிபாடு தான். அந்த வழிபாட்டுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கும். சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு இருக்கிற ஒரு நபர் கூட இந்த வழிபாட்டை தொடர்ந்து 5 முறை செய்தார்களே ஆனால், இப்ப வரக்கூடிய கார்த்திகையில ஒரு வழிபாடு, அடுத்து மாசியில ஒரு வழிபாடு, வைகாசியில ஒரு வழிபாடு, அடுத்து ஆவணியில ஒரு வழிபாடு, மறுபடியும் கார்த்திகையில ஒரு வழிபாடு, இந்த 5 வழிபாடு தொடர்ந்து செய்யணும். செய்யறப்ப ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு பலன் கொடுக்குதுன்னா, நல்லா இருக்கிறவங்க செஞ்சாங்கன்னா எந்த அளவுக்கு மேன்மையான பலனை கொடுக்குன்னு யோசிச்சு பார்த்து. இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தபடியா நீண்ட நாட்களாக திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, புத்திர பேர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த 2க்கும் மெயினா எடுத்துக்க. இன்னைக்கு இதுக்கு மட்டும் சொல்றேன். நீண்ட நாட்களாக திருமணம் இல்லை, அப்ப திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல யாராவது ஒரு ஏழை பெண்ணுக்கு மாங்கல்ய தானம் செய்தால் இவர்களுக்கு விரைவில் மாங்கல்ய பாக்கியம் கைகூடும். அந்த நாள்ல விஷ்ணுபதி புண்ணிய கால நாள்ல காலையில 10:30 மணிக்குள்ள செஞ்சிடணும். பெருமாள் கோயில்ல போய் வழிபாடு பண்ணிட்டு, பெருமாள் கோயிலே கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா அந்த 10:30 மணிக்குள்ள எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெண்களுக்கு மாங்கல்ய தானம். மாங்கல்ய தானம்னா எப்படி செய்ய முடியும்? சொல்லுங்க, எப்படி பண்ண முடியும்? அதை சிந்திக்கணும் இல்லையா? ஒரு ஏழை பெண் மாங்கல்யத்தை அடமானம் வச்சுட்டாங்க அல்லது வித்து சாப்பிட்டாங்க, இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அவங்களுக்கு மாங்கல்யமாக கொடுத்து மாங்கல்யத்தை அணிய சொல்ல வேண்டும். அந்த மாதிரி மாங்கல்ய தானம் செய்வது. சரி, வழி இல்லை, எங்களுக்கு சான்சஸ் கிடைக்கல, நாங்க தேடி பிடிக்க முடியல, ஆனா எனக்கு கல்யாணம் நடக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, அந்த பெருமாள் ஆலய உண்டியல்ல தங்கத்தாலான மாங்கல்யம், அது முக்கியம், அது முக்கியம், அது முக்கியம், அது முக்கியம். ஒரு மாங்கல்யத்தை நீங்க எப்படி அணிவீங்களோ அந்த மாதிரி தங்கத்தாலான மாங்கல்யத்தை ஒரு அட்லீஸ்ட் 1 கிராமாவது அப்படிங்கக்கூடிய இதுல செஞ்ச ஒரு மாங்கல்யத்தை, ஒரு பொட்டுத்தாலின்னு சொல்லுங்கன்னா அந்த மாதிரியான பொட்டுத்தாலிய நான் இது 2வது சான்சஸா தான் சொல்லி சொல்றேன். உண்டியல்ல, பெருமாள் கோயில் உண்டியல்லையே சமர்ப்பிச்சு அந்த ஆலயத்துல வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா விரைவாக திருமணம் நடக்கணும்னு வழிகள் கிடைக்கும். ஒரு முறை மட்டும் செஞ்சா போதும். ஆனா 5 முறை, அந்த 5 மாதம் சொன்னோம் இல்லைங்களா? ஓகேங்களா? வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, மறுபடியும் வைகாசி, 5 முறை திரும்ப செய்யணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும் பொழுது அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். ஒரு கால் நான் 4 முறை செஞ்சுட்டேன், எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு விட்டுடக்கூடாது. அந்த 5வது முறையும் செஞ்சிடணும். எப்பவுமே இறைவனுடைய இது எப்படி இருக்குன்னா, நீங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றிடுவாங்க. நீங்க எதை குறிப்பிட்டு ஒரு வேண்டுதலை வச்சு கேட்கறீங்களோ அந்த கோரிக்கையை கொடுத்துட்டா வேண்டுதலை நிறைவேற்றிடணும். வேண்டுதலை நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்தபடியா அதை சார்ந்து வரக்கூடிய ஒரு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க திருமணத்துக்காக வேண்டுதல் வைக்கிறீங்க, திருமணம் நடந்துருது, நீங்க வேண்டுதலை செலுத்தல, குழந்தை பாக்கியத்துல கையை வச்சிருவார், அல்லது திருமணத்துல வேறு விதமான பிரச்சனை உண்டு பண்ணிடுவார். அதனால வேண்டுதலை நிறைவேற்றுறது ரொம்ப 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 முக்கியம். இதுல அவரவர்களுடைய ஜாதக விதிப்படி 10 வருஷம் கழிச்சுதான் பிரச்சனை ஏற்படும், 10 வருஷம் கழிச்சு பிரச்சனை ஏற்படும்,
20 வருஷம் கழிச்சு தான் பிரச்சனை ஏற்படும். 20 வருஷம் கழிச்சு பிரச்சனை ஏற்படுத்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்பவே ஏற்படுத்தல, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, அவர் சொன்னது சும்மா பொய் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏற்பட்டே தீருங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த கோரிக்கையை என்ன நீங்க வச்சீங்களோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க, அது முக்கியம். இது சிம்பிளி. சரி, அதுக்கு அடுத்தா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நான் முன்ன சொன்ன மாதிரியே 5 மாதம் 4 மாதம் பிளஸ் அடிஷனலா அந்த எந்த மாதம் ஆரம்பிச்சீங்களோ அதே மாதத்தினுடைய தொடர்ச்சியை கன்டினியூ பண்ணிக்கணும். 5 மாதமும் வந்து வழிபாடு பண்ணும் பொழுது அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிறதான வழிகள் இருக்கு. இதுல புத்திரப்பேரு அப்படிங்கக்கூடியது ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் ஆடைதானம் செய்வது. இதை செய்யணும். செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதான வழிகள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா கல்வி படிப்பு எது வேணுமா இருக்கலாம், ஓகேங்களா. இது சார்ந்த விஷயங்களுக்காக இருந்தாலும் சரி, அது சார்ந்த பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் அந்த நாட்கள்ல. இப்ப இதுல நகை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது நகை கடை வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லைங்களா, ஜுவல் அல்லது கோல்டா இருக்கலாம், அது வெள்ளியா இருக்கலாம். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்ப உங்களுக்கு வாடிக்கையாளர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி வரக்கூடியவங்க நான் முன்ன சொன்ன மாதிரியே அந்த மாங்கல்ய தானம் செய்வதற்கு இவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு தொழில் சிறப்பாக அமையும். கோல்டு சில்வர் அந்த தொழில் சிறப்பாக அமையும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னால் இதெல்லாம் செய்ய முடியல, ஆனா நான் வந்து பொருளாதார ரீதியா சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஆலயத்துல நீங்க அன்னதானம் கொடுக்கறது ஆடைதானம் கொடுக்கறது எந்த அளவுக்கு உங்களால் சாத்திக்கிறோம் அந்த அளவுக்கு செய்யுங்க. இவ்வளவுதான் லிமிடேஷன் அப்படிங்கிறதான் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அதுக்குண்டான தன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய திருமண சடங்குகள்ல ஒரு விஷயம் செய்வோம், முளைப்பாலி போடுறது அப்படின்னு சொல்லி செய்வோம். கோயில் திருவிழாக்கள்ல செய்வோம். இதனுடைய தன்மைகள் என்னன்னு தெரியுமா? முளைப்பாலி போடுறோம் இல்லைங்களா, அதனுடைய தன்மைகள் என்னன்னு தெரியுமா? அது எதுக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்லி தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கோயில் திருவிழா போட்டாங்கன்னா அதுல நாம பண்ணிட்டு அந்த கோயில் திருவிழா போது அந்த செய்வோம். அதே மாதிரி திருமணத்துக்கு முன்பாக அதை செஞ்சு திருமண நாள் அன்னைக்கு அதை செய்வோம். அதனுடைய தன்மை என்ன? ஐயா புரியல. அப்புறம் சந்ததி விருத்தி, அப்புறம் சுபகாரியங்கள் செய்து திருப்தி நல்ல முறையில் நடக்கும். குடும்ப விருத்தி இதெல்லாம் இல்ல. என்ன சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த திருமணமான அந்த கணவன் மனைவி அவங்க கற்பு நெறியோட வாழ வேண்டும் என்பதற்காக முளைப்பாளி விடுறது செஞ்சிருக்காங்க. அத முளைப்பாளியை போட்டு அந்த திருமணம் ஆன முகூர்த்தம் முடிந்த உடனே வந்து அந்த முளைப்பாளிய கங்கையில கரைச்சிடணும். ஓகேங்களா. அந்த கற்பு நெறி தவறாம வாழணுங்கிறதுக்கு பிராயசித்தம் இது. ஒன்னொன்னுக்கு காரணகாரியத்தோட வச்சிருக்கிறாங்க. திருவிழாவின் போதும் அதுக்குள்ளான பிராயசித்தம் இதே தான். இதை நாம தேடுறதுக்கான என்னுடைய வீட்டு உங்களுடைய அந்த தெய்வத்துடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த குடும்ப பெண்கள் வந்து இந்த குல தெய்வங்கள் வாழ்த்தி நமக்கு வந்து அதை சிறப்பை தரணுங்கிறதுக்காக தான் அந்த முளைப்பாளிய கோயில் திருவிழாக்கள் நம்ம சமர்ப்பிக்கிறோம். அதை கங்கையில விடணும். அதை யாரும் இப்ப செய்யறதில்ல. இந்த முளைப்பாளி போறதே ஒரு 20% பேர் தான் செய்யறாங்க. மீதி உள்ளவங்க 80% மறந்துட்டாங்க. அதை கடைபிடிக்கிறதில்ல மாதிரி உணர்ட்டாங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி முளைப்பாளியை போட்டு அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்து அன்னைக்கு நீங்க கோயில்ல வந்து வழிபாடு பண்ணிட்டு, நான் சொல்ற அந்த 10:30 மணிக்குள்ளாக வழிபாடு முன்னாடியே பண்ணிடணும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே இந்த முளைப்பாளியை கொண்டு போய் கங்கையில கரைக்கணும். கங்கை மீன்ஸ் ஓடுற நீரில் கரைக்க வேண்டும், அல்லது வந்து ஒரு குளத்தின் நீரில் கரைக்க வேண்டும், அல்லது ஆற்று நீரில் கரைக்க வேண்டும். ஓகேவா. சாக்கடை தண்ணீரில் கரைச்சிடக்கூடாது. இது முக்கியம் முக்கியம் முக்கியம். இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நம் வீட்டு பெண்கள் கற்பு நெறிகளோட வாழ்வார்கள். இப்ப ஒரு பெண் கற்பு நெறி தவறாம இருக்கிறான்னா ஆப்போசிட் உள்ள ஆண் ஒழுக்கமானவனா தான் இருப்பான். அந்த தவறே நடக்காது. ஒன் சைடு நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டாவே இன்னொரு தவறு நடக்காதுன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த குடும்பம் கற்பு நெறியோட வாழ்ந்து வம்ச விருத்தி கொடுத்து நல்லா சுகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல சந்திரன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை, அல்லது சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இவர்கள் வந்து சார மாறி வாங்கி இருக்கிறது, அல்லது சந்திரன்
செவ்வாய் இணைந்து இருக்கிறது, சந்திரன் சுக்கிரன் இணைந்து இருக்கிறது, சுக்கிரன் செவ்வாய் இணைந்து இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதை செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பெண், அந்த சம்மந்தப்பட்ட நபர் ஆணாக இருந்தாலும் சரி, அந்த கற்பு நெறி தவறாம இருப்பாங்க. இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி சொல்லுங்க. ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான், கஷ்டமான விஷயங்கள் இல்ல. இது அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் யார் வேணாலும் செய்யலாம். அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி அந்த பெருமாள் ஆலயத்துல கொடிமரம் உள்ள ஆலயமாக இருக்க வேண்டும். அந்த கொடிமரம் உள்ள ஆலயத்துல கொடிமர வழிபாடு செய்வது சிறப்பு. ஏதாவது ஆலயத்துல முடிந்த வரைக்கும் கொடிமரம் உள்ள ஆலயத்துல அந்த கொடிமரத்துக்கு பூஜை பண்ணாங்கன்னா அந்த கொடிமரத்துக்கு பூஜை பண்றதுக்குண்டான ஜாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து அதுக்குண்டான என்ன தொகையாகுதோ அந்த தொகையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதை பொறுப்பேற்று செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா மிக மிக அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும். 27 சுத்தி வரணும் அந்த ஆலயத்தை வழிபாடு பண்ணிட்டு அர்ச்சனை ஆராதனை பண்ணிக்கிங்க. என்னங்க, கொடிமரத்தோடு ஆலயத்தை சேர்த்து சுற்ற வேண்டும். முக்கியம் முக்கியம் முக்கியம். தன்னைத்தானே ஒரு 27 சுத்தி நின்ற இடத்துல சுத்திட்டு நான் கொடிமரத்தை சுத்திட்டு சொல்லி விநாயகர் அம்மையப்பனை சுத்தி வந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. முருகன் சுத்தி வந்த மாதிரி கோயிலையே சுத்தி வரணும். கோயிலையே 27 முறை சுத்தி வரணும். அந்த கொடிமரத்திற்கு எவ்வளவு பூக்கள் உங்களால சாத்த முடியுமோ சாத்துங்க, கொடுக்க முடியுமோ கொடுங்க. பிளஸ் அன்னைக்கு ஆலயத்துக்கு நெய் தீபம் ஏத்துங்க. ஆலயத்துக்கு கர்ப்ப கிரகத்துக்கு நெய்யை வாங்கி கொடுங்க. இது அதை பத்தில எதை பத்தியுமே சிந்திக்க வேண்டியது இல்லை. எதை பத்தியும் கவலைப்படுற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது ஸ்பெஷல். எப்படி பிரம்மமுகூர்த்தம்னு சொல்லி சொல்றீங்களோ அந்த மாதிரி இது ஸ்பெஷல். ஓகேங்களா? இந்த நாள் அந்த சிறப்பான நாள். அப்ப அன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய திருப்பணிகள் என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான பலன் மிகையாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அவ்வளவு விசேஷமான நாட்கள். இதை தாண்டி இன்னொரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயம், நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இந்த 4 நாட்கள் வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாத பிறப்பன்று கொடுத்தீங்கன்னா மிக மிக உன்னதமான பலன்கள் கிடைக்கும். திதி கொடுக்கறதுங்க, திதி கொடுக்கிறது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது. இந்த இரவு 1:30 மணியிலிருந்து காலை 10 மணி வரைக்கும் முன்னோர்கள் நேரடியாக இந்த பூமியில நம்மளுடைய உறவினர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பான நேரமாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நேரத்துல திதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த காலகட்டங்கள்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தா கொடுங்க. 10:30 வரைக்கும். இது மேக்சிமம் எல்லா ஆலயங்களும் திறக்கிறது இல்ல. காலையில திறந்தாங்கன்னா பெருமாள் கோயிலே மேக்சிமம் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு தான் திறக்கிறாங்க. திறந்துடுறாங்களா? இங்கெல்லாம் அப்படிலாம் திறக்க மாட்டாங்க. இதுல அந்த முன்ன சொன்னா இல்லைங்களா, அந்த நகை வியாபாரிகள் அல்லது நகை தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரங்கநாதர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இப்ப நாமக்கல் ரங்கநாதர் இருக்கு இல்லைங்களா, அப்படி அந்த பக்கம் நம்ம ஆஞ்சநேயர், லட்சுமி நரசிம்மர், அதுக்கும் அப்படியே அந்த சைடு பேக் சைடுல மலையில அந்த பக்கம் இருக்க ரங்கநாதர் இருக்கிறாங்க. திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாதர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த நாள்ல வழிபாடு பண்றது மேபி இந்த காலகட்டத்துல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கூரத்தாழ்வார்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க. காஞ்சிபுரத்துல அரக்கோணம் பரவல்ல கூரத்தாழ்வான் கூரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், அந்த கோவில்ல கூரத்தாழ்வான் அவரு பிறந்த இடம் அந்த இடம் தான். அங்க அந்த கூரத்தாழ்வாருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர்ல கூரத்தாழ்வாருக்கு விசேஷம் பண்ணுவாங்க. ஸ்ரீரங்கத்துல கூரத்தாழ்வானுக்கு விசேஷம் பண்ணுவாங்க. இந்த கூரத்தாழ்வானை வழிபட்டாலும் நீங்கள் கேட்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு இந்த கூரத்தாழ்வானை வழிபட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இமீடியட்லியா கிடைச்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி இல்லை நீங்க கூரத்தாழ்வான் சன்னதி இருக்கக்கூடிய சன்னதியில போயிட்டு ராத்திரி நேரத்துல சர்க்கரை பொங்கல் வச்சு அந்த சர்க்கரை பொங்கலை ஏழை மக்களுக்கு தானம் கொடுக்க வேணும், அல்லது அந்த ஆலயத்துல வந்திருக்க மக்களுக்கு தானம். இதை செஞ்சீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். இப்ப கூரத்தாழ்வானுக்கு நான் சொன்ன அந்த 3 கோயிலும் மிக பிரசித்தி பெற்றது. அப்ப அந்த ஆலயங்கள்ல மேபி கூரத்துல மட்டும் நீங்க செய்யலாம். ஸ்ரீபெரும்புதூர்லயும் ஸ்ரீரங்கத்திலையும் பண்ண முடியாது. முடிந்தா கூரத்துல போய் நீங்க ஒரு பிரவேசத்துக்கு எங்கெங்கயோ போறீங்க இல்லையா, ட்ரை பண்ண முடிஞ்சா அந்த கோயில போய் ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா சக்கரை பொங்கல் வச்சு நைட்ல அங்க போயிட்டு என்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா கூரத்தாழ்வான் அவதரித்த தினம் அஸ்த நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு செய்யணும். ஓகேங்களா?
அந்த அஸ்த நட்சத்திரனுடைய இரவு நேரத்துல பொங்கல், சர்க்கரை பொங்கல் வைத்து அந்த சர்க்கரை பொங்கலை மக்களுக்கு தானமாக கொடுங்கள். அந்த ஆலயத்தில் அதை செய்ய முடியலன்னா நீங்க வீட்டிலேயே செஞ்சுட்டு போயிட்டு அங்க பூஜை பண்ண வேணாம், படைக்க வேண்டாம். நார்மலா நீங்க பூஜை பண்ணி கும்பிட வேண்டியதான் கும்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த பிராயசத்துக்காக இந்த விஷயத்துக்காக தான் நான் இதை தானம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கரை பொங்கலை தானம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தான் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். சொல்லுங்க. கூரம், காஞ்சிபுரத்துல இருந்து அரக்கோணம் போற வழியில 7 கிலோமீட்டர் நினைக்கிறேன், கூரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கூரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதியில, பெருமாள் ஆலயத்துல கூரத்தாழ்வானுக்கு மிக சிறப்பான ஒரு சன்னதி உண்டு. அந்த சன்னதியில கூரத்தாழ்வானுக்கு விசேஷமான இதுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. அங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஐயர்கிட்ட போய் அரேஞ்ச் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. இந்த 2 ஆலயத்திலையும் முடியாது. அதை பார்த்துக்குங்க. இது பிள்ளை பெற்றுக்காக இருக்கக்கூடியவங்க இதை செய்யணும். அந்த கூரத்தாழ்வாருக்கு செய்ய வேண்டியது அஸ்த நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யணும். அஸ்த நட்சத்திரம் வர அன்னைக்கு ஈவினிங் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி சர்க்கரை பொங்கல் வச்சு அந்த சர்க்கரை பொங்கலை வந்திருக்கிற மக்களுக்கு தானமாக கொடுக்கணும், அல்லது ஏழை மக்களுக்கு தானமாக கொடுக்கணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. இதை பண்ணணும். இதை பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியம் இமீடியட்லியே கிடைச்சிடும். ஓகே. இதை தாண்டி இந்த 4 மாதமோ பிளஸ் தொடர்ந்து மறுபடியும் 1 மாதம் 5 மாதமும் தொடர்ந்து நீங்க வெளிப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவு விஷயங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தினம் இந்த தினம். இந்த வைகாசி மாசம் பிறப்பு, ஆவணி பிறப்பு, கார்த்திகை பிறப்பு, மாசி பிறப்பு, அடுத்து மறுபடியும் வைகாசி பிறப்பு. இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய செயலுக்கு பன்மடங்கு உங்களுக்கு விமோச்சனத்தை கொடுப்பார் பெருமாள். பெருமாள் சன்னதியில வழிபாடு மிக மிக அவசியம். பெருமாள் குணம் பிராயசத்தை தேட வேண்டியது இதில் தேடிக்கிங்க. இந்த நாள் தேவையில்லை. நான் கூரத்தாழ்வாருக்கு சொன்னது இந்த நாள் தேவையில்லை. அது நீங்க மாசத்துல ஒரு நாள் அஸ்த நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? முன்ன நான் சொன்னேன் இதோட சேர்த்து இந்த நாள்ல செய்யறப்ப பலன் கிடைக்கும் முன்ன தனியா சொல்லிட்டேன். பிளஸ் அந்த கூரத்தாழ்வான சொல்றதுக்காக அதை சொல்லி சொன்னேன். அதை செய்யறப்போ ஸ்ரீரங்கம் கூரம். ஆமா, இந்த கூரத்தாழ்வாருக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. கூரத்தாழ்வார் செங்கல்பட்டுக்கு பக்கத்துல மதுரமங்கலம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கக்கூடியது எம்பார் சுவாமிகள். இந்த கூரத்தாழ்வாருக்கும் எம்பார் சுவாமிகளுக்கும் கண் பிரச்சனை தீர்க்கிறதுக்கான பவர் உண்டு. அங்க நீங்க போயிட்டு பூஜையில வச்சு அந்த கூரத்தாழ்வாரையும் எம்பார் சுவாமிகளையும் போட்டோ அங்கேயே விற்பாங்க, கோயிலே விற்பாங்க. அவங்ககிட்ட ஐயர்கிட்ட சொல்லி பூஜையை வச்சு எடுத்துட்டு உங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா முடிந்தவரை நம்மளுடைய ஒரு பக்குவ வயசு வர வரைக்கும் அந்திம காலம் வரைக்கும் கூட கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால பெரிய அளவுக்கு பாதிப்பு தராது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் சொல்லலாம், அல்லது உங்க குடும்பத்துல யாராவது இருந்தாலும் நீங்க செய்யலாம். கண்ணு போனதுக்கு பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ற கதையா இருக்கக்கூடாது. ப்ராப்ளம் வரும் உங்க ஜாதகத்துல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண் சம்பந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டுல 12ஆம் வீட்டுல அசுபகரங்கள் இருக்குது, அது லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டுல சுக்கரன் இருக்குது, அல்லது 12ஆம் வீட்டுல சுக்கரன் இருக்குது, சூரியன் இருப்பது, சந்திரன் இருப்பது, செவ்வாய் இருப்பது, சனி பார்ப்பது, இந்த மாதிரி நிலைகள் இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கண் சம்பந்த பிரச்சனை வரும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்டவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு நம்ம வீட்லயே அந்த போட்டோ வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும் பொழுது அந்த தாக்கங்கள் நமக்கு வரவே வராது அப்படிங்கக்கூடியதான் நிதர்சனமான உண்மை. இது நிறைய பேருக்கு சொல்லி சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. என்னங்க புரியலீங்க? மதுரை நான் சொல்லலையே. காஞ்சிபுரத்துக்கும் பக்கத்துல, செங்கல்பட்டுக்கும் பக்கத்துல மதுரமங்கலம். மதுரமங்கலம் பெருமாள் கோயில் கூடி எம்பார். காஞ்சிபுரத்துல செங்கல்பட்டு போற வழிங்க. ஒரு முறை பண்ணிட்டுங்க அந்த போட்டோ பூஜையில வச்சு போட்டோ வாங்கிட்டு வீட்டுல வச்சு கும்பிட்டுக்கணும், ரெகுலரா கும்பிட்டுக்கணும். அப்புறம் வாய்ப்பு கிடைக்கிறப்ப போயிட்டு வாங்க. ஓகேங்களா? மேக்சிமம் அந்த பிரச்சனையை வர்றதில்லைங்க. லக்கணத்துக்கு 2லயோ அல்லது 12லயோ சுக்கிரன் சூரியன் சேர்ந்திருப்பது, இப்ப நான் சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் சேர்ந்தோ தனித்தோ அல்லது பார்க்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடியது. சுக்கிரன், சூரியன், சந்திரன், சனி, செவ்வாய், இந்த கிரகங்கள் அந்த ஸ்தானங்களை சேர்ந்திருப்பது, அந்த ஸ்தானங்களை பார்ப்பது இருந்துச்சுன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். அது அஸ்த நட்சத்திரத்துல
ஆமா ஆமா, இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. அது வேறு பரிகாரம், இப்ப சொன்னது வேறு பரிகாரம். ஆமா ஆமா. ம், வழிபட்டுக்கலாம். ஆ, அது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு. ஓகேங்களா? கண் சம்பந்த பிரச்சனைக்கு தனியா போய்க்கணும். இதையும் கொண்டு அதையும் கொண்டு முயற்சி பண்ணிடக்கூடாது. ஓகே. சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி, செவ்வாய். ஓகே. இதே மாதிரிதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் நம்ம கிட்ட இருக்கு. நாம தான் அதை தேடிக்கணும். அப்ப இந்த விஷ்ணுமதி புண்ணிய காலத்துக்கு உண்டான விஷயங்கள் நீங்க சிறப்பா செய்யும் பொழுது நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த வகையில முன்னேற்றத்தை கொடுத்து விடும். ஒரு வருஷம் கழிச்சு நீங்க பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்களே எதிர்பார்க்காத வகையில ஒரு ரூபத்துல உங்களுக்கு அதுக்குண்டான வழிகளை தேடி கொடுத்து அதுக்குண்டான வழிகள் செஞ்சு நீங்க வந்து பொருளாதாரத்தில் மேன்மை அடைத்துக்கான வழிகளை கொடுத்துரும். நான் சொல்றது வழியே இல்லாதவங்களுக்கே இவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்னா வழி இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தொடர்ந்து செய்யணும். இதுல பிரேக் ஆகக்கூடாது. வைகாசியில் ஆரம்பிச்சீங்கன்னா வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, மறுபடியும் வைகாசி, இந்த 5 முறை செய்யும் பொழுது பலன் கிடைக்கும். இதுல ஒரு முறை நான் இடையில விட்டுட்டேங்க அப்படின்னா செய்யுங்க, திரும்ப கன்டினியூ பண்ணுங்க, ஆரம்பத்திலிருந்து கன்டினியூ பண்ணுங்க அடுத்த கார்த்திகை வரைக்கும். அவ்வளவுதான் வச்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டுனா அதுக்கு பலன் கிடைச்சிடும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இருங்க சார், இப்ப சொல்லுங்க. எதுங்க? தங்க விலை அதிகமா இருக்குது. 1 கிராம் 5 டைம் இல்ல, ஒரே ஒரு முறை தான் செய்ய சொல்லி சொன்னேன். ஒரு முறை தான். ஆமா, பண்ணிக்கணும் சார். கல்யாணம் இல்லாதவங்க வந்து ஏழ்மையில் இருக்கிறவங்களோட பணக்காரங்களுக்கு தான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது. எவ்வளவு செலவு பண்ணுங்க. ஐ மீன் நம்ம ஜோசியருக்கே வந்து வாரத்துக்கு 10 ஜாதகம், 20 ஜாதகம், 50 ஜாதகம், 100 ஜாதகம் கொண்டாந்து கொட்டிட்டு பணம் கொடுத்துட்டு போறாங்க. 1 கிராம் பவுன் எடுத்து செய்யட்டுமே. என்னன்னா இது ஜோசியருக்கு தான் நஷ்டம். வருஷம் முழுக்க வந்து பொன் முட்டையிடுற வாத்து மாதிரி வந்து பணத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க. பரியாத சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிச்சுன்னா நமக்கு வராது. எவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க இதுக்குண்டான பலனை கொடுக்கும் பொழுது அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் வேறு விதத்துல. சார், இது 2வது சான்சஸ் தான் சொல்றேன் உண்டியில போட சொல்றது. 2வது சான்சஸ் தான் உண்டியில போட சொல்றேன். முதல் சான்சஸ் வந்து ஏழை பெண்களுக்கு மாங்கல்யத்தை தானம் கொடுக்க ட்ரை பண்ணுங்க, தேடுங்க. யாரு எவ்வளவோ பேர் இருப்பாங்க, தேடுங்க, அதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடியாத பட்சத்துக்கு 2வது சான்சஸ் உண்டியில போடுறதுக்கு வாங்க. ஒரு டைம்ஸ் போட்டா போதும். ஓகே. இப்ப சொன்னதுல யாருக்கா டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கங்க. டவுட்டோட போயிட்டு தப்பா மாத்தி செஞ்சிடக்கூடாது, அது முக்கியம். டவுட் கிளியர் இல்ல? ஓகே, சரி. இது இதோட முடிஞ்சுச்சு. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, குயிக்கா கேட்கணும். இந்த சாப்டர் விட்டு வேற சாப்டருக்குள்ள வாங்க. டவுட் இல்லையா? நிறைய செஞ்சுக்கலாமா? வேற 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 அனைவருக்கும் நன்றி. என்னுடைய பேரு அஸ்ட்ரோ தென்னரசு நாமக்கல். என்னுடைய செல் நம்பர் 9443259503. நன்றிங்க. சக்தியை காணோம். நம்பருங்களா? 9443259503.